வீட்டில் மகளிர் தொகையெல்லாம் மாதம் மாதம் கரெக்டாக வருதா? ஆ வருது அப்புறம் பென்ஷன்லாம் கரெக்டாக வருதா? வருது. இப்போ கொடுத்த 5000 வாங்கிட்டேன். அப்புறம் என்ன, நமக்கே ஆதரவு கொடுத்துருங்க. ஏய் நில்றா, இவ்வளவு நேரம் நீ கொஸ்டின் கேட்டில, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? 4 வருஷமா எதுவுமே பண்ணாம எலெக்ஷன் டைம் அப்போ வந்து அறக்க பறக்க பஸ் விடுறீங்க, லேப்டாப் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் காசுலாம் கொடுக்குறீங்க, என்ன அர்த்தம்? எல்லாம் மக்கள் நல்லதுக்கு தான். இந்த சலுகை, ஃப்ரீ பஸ் எல்லாம் டெய்லியும் ஃப்ரீ பஸ்ல தானே போயிட்டு வரீங்க. சலுகையும் இலவசமும் மட்டும் நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு உதவாது. இப்ப வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. 4 வருஷமா எதுவுமே பண்ணாம இப்ப வந்து அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு வந்து நிக்கிற. அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கோம், உங்களுக்கு தான் தெரியல. யாரு? ஏதோ அவங்க ஆளுங்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கணுமா, வந்துட்டான் வரலைன்னு சொல்லேமா. என்ன தம்பி, மண்டைக்கடலான்னு வந்தீங்களா? அதெல்லாம் இல்ல சார், உங்களுக்கே தெரியும் யார் ஆட்சியில நிறைய நல்லது பண்ணிருக்காங்கன்னு. இங்க பாரு, மக்களுக்கு யாரு நல்லது பண்றாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு அவங்களே ஓட்டு போடுவாங்க. அதை விட்டு காசு கொடுத்து அவங்க ஓட்ட வாங்க முடியாது, புரியுதா? இது மக்களாட்சி தான், மன்னராட்சி கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் என் விசுவாசம் எங்க ஆளுங்களுக்கு தான். எவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். ஏன் நீங்க நியூஸ் சேனல்லாம் பாக்குறதே இல்லையா? டேய், நியூஸ் சேனலே உங்களோடது தான்டா. அது என்ன நியூஸ் வரணும் என்ன நியூஸ் வரக்கூடாதுங்கிறத நீங்க தான் பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டுமா, இங்க நிறைய வித்துட்டு இருக்க நியூஸ் பேப்பரே உங்களோடது தான். எதை எதை விளம்பரம் பண்றதுக்கு எவ்வளவு செலவு பண்ணேன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லு. மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம் பண்ண அந்த விஷயம் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லு. ஒன்னு என்ன 9 சொல்லுவேன். ஓ அப்படியா? என்ன சொல்லு பாப்போம். மகளிர் தொகை, ஃப்ரீ பஸ், இந்த எஜுகேஷன் லோன் தள்ளுபடி. அப்படியே எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணி நொட்டினீங்க. 4 வருஷமா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப வர ஒன்னும் பண்ணல. நீட் எக்ஸாமை கேன்சல் பண்றேன்னு சொன்னீங்க, அதையும் பண்ணல. பூர்ண மதுவிலக்கு அமுல்படுத்துறேன்னு சொன்னீங்க, அதையும் பண்ணல. இப்படி பண்றேன்னு சொன்ன எதையுமே பண்ணலனா அப்புறம் எப்பறம் எங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணணும்னு தோணும்? அதெல்லாம் சென்ட்ரல், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. டேய், இதான் சொல்ற போறேன். ரோடு ஹாஸ்பிட்டல்னு எதுவுமே ஒழுங்கா பண்றது இல்ல. ஊருப்பட்ட அசிங்கத்தை பண்ணிட்டு அதை நியூஸ் சேனல்லே வரவிடாம பண்றீங்க. நீங்க போடுற ஆட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்றோம், அதுக்கெல்லாம் மரியாதை இதுதானா? தம்பி, நீங்க நல்லது பண்ணா நாங்க என்ன உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்க போறோம்? உனக்கு என்ன கஷ்டமோ பாவம், நீயே காசுக்காக தான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. காசுக்காகலாம் இல்ல, விசுவாசம். அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றியா? ஆளை விடுங்கடா சாமி. ஏய், கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்லாம ஓடுற.